நம்ம காரம் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ நோக்கிய பயணத்தில் இப்போ டீப் லேர்னிங்கில் டென்சார் ஃப்ளோ வச்சு எப்படி இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலான்னு போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே ப்ரோக்ராம் அப்படியே எடுத்துக்கும், அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இதில் வந்து ஃபேஷன் எம்னிஸ் டேட்டா செட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்டர். நம்ம நார்மலாக பைத்தானை வச்சுக்கிட்டா எல்லா ஹோல் கோடுமே அப்படியே ரன் பண்ணலாம். இதில் வந்து ஜூபிட்டர் நோட் புக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் கூகுள் கோலாப்லேயும் ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து colab.research.google.com நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய சர்வரை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஜிபியூ வச்சு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுற கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நம்பர் வரும். இங்கே வந்து நான் TensorFlow 2.18 யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேஷன் எம்னிஸ் டேட்டா செட்டில் டோட்டலாக 70,000 இமேஜஸ் இருக்குது, 10 கேட்டகரி இருக்குது, 28x28. இதை வந்து இன்னும் கிளியராக பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை நீங்கள் பாருங்கள். 10 கேட்டகரி என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அதை 10 கிளாஸ் நேம்ஸ்னு சொல்லி டிஷர்ட், ட்ரௌசர், புல் ஓவர், ட்ரெஸ், கோட், சாண்டல், ஷர்ட், ஸ்னீக்கர், பேக், ஆங்கிள் பூட் அதை ரன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் இமேஜஸ் வந்து 70,000ல் 60,000 வந்து ட்ரைனிங் இமேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு இமேஜும் வந்து 28x28 சைஸு. டெஸ்ட் இமேஜஸ் பார்த்தோன்னா மிச்சம் 10,000 வந்து டெஸ்ட் இமேஜஸ். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் லேபிள்ஸ் 60,000 இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா 900, அதாவது 10 கிளாஸஸ் இருக்குன்றதுனால 0 to 9 இருக்கும். ஒரு ஃபஸ்ட் இமேஜ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து matplotlib அப்படிங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். இது வந்து 9th கேட்டகரி ட்ரெயின் லேபிள் ஆஃப் 0, அதாவது ட்ரெயின் இமேஜஸ் 0. இதுக்கு ஈக்குவலண்ட்டான லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் லேபிள் ஆஃப் 0, அது 9ன்னு சொல்லுது. 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பூட். இங்கே வந்து ஷூ இருக்குது பாருங்கள். ஸோ அதை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இந்த ட்ரெயின் இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 255 வேல்யூஸ் இருக்கும். நம்ம ஒரு நெட்ஒர்க்கில் மாடல் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா 0 to 1க்குள்ளே இருக்கணும். அதனால் வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி டிவைடட் பை 255 பண்ணுறோம். அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0 to 1க்குள்ளே இருக்கும். ஒரு 25 ஃபஸ்ட் இமேஜஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மாடலை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒரு ஃப்ளாட்டன் லேயர், ஒரு டென்ஸ் லேயர், அதுக்கப்புறம் ஃபைனலாக 10 எதுக்காக கொடுத்துருக்கோம்னா 10 கிளாஸஸ் இருக்குன்றதுனால வந்து நம்ம 10 டென்ஸ் லேயர்ஸ் கொடுக்குறோம். மாடல் வந்து பிரிண்ட் பண்ணி சம்மரி பிரிண்ட் பண்ணோன்னா என்ன மாடல் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணிடுவோம். இந்த பேராமீட்டர் கேல்குலேஷனும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மாடலை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாடல் ஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இது வந்து மாடல் ட்ரெயின் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் இமேஜ் கொடுக்கணும், ட்ரைனிங் லேபிள். ஏன்னா இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்னால epoch 10ன்றது வந்து என்னென்னா 10 தடவை இந்த மாடலை ட்ரெயின் பண்ணு இந்த டேட்டா வச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் வந்து டெஸ்ட் இமேஜஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 87% அக்யூரசி. 0.87ன்றது டைம்ஸ் 100 மல்டிப்ளை பண்ணோம்னா 87 or 88% அக்யூரசி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் இதோட நிறுத்தணும் நம்ம அந்த டெஸ்ட் அக்யூரசியோட. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இமேஜை ப்ரெடிக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், சாஃப்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு லேயர். இது வந்து என்னென்னா இந்த 10 கேட்டகரியிலையும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணோம். அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம வந்து அந்த டைப் ஆஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கணும். ஸோ சாஃப்ட் மேக்ஸ் வந்து என்ன அவுட்புட் கொடுக்கும்னா ப்ராபபிலிட்டிஸ் கொடுக்கும். ஸோ நம்ம ரன் பண்ணுவோம். இந்த மாடலில் வந்து என்ன பண்ணுறோன்னா போன தடவை வந்து நம்ம டென்ஸ் லேயர் 10 வச்சு முடிச்சிருந்தோம். அதோட அந்த மாடல் அப்படியே எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் அப்படியே இருக்குது. அந்த மாடலோட ஒரு எக்ஸ்ட்ரா லேயரை ஆட் பண்ணுறோம், சாஃப்ட் மேக்ஸ் அப்படிங்கிற லேயரை ஆட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ப்ராபபிலிஸ்டிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப் மாடல் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறோம். இப்போ அந்த ப்ராப் மாடலை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம டெஸ்ட் இமேஜஸ் 10,000 இருக்குல்ல, 10,000த்தையும் ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சொல்லிட்டோன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் அவுட்புட் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நான் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த 10 கிளாஸஸ்க்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கோம். அந்த ப்ராபபிலிட்டியில் இது 10⁻⁻6 இருக்குது, இது 10⁻13, 10⁻7, 10⁻8, 10⁻8, 10⁻4, 10⁻8, 10⁻3, 10⁻9. கடைசியாக இந்த கேட்டகரிக்கு பாருங்கள் 10⁻1 இருக்குது. ஓகே, அதாவது 0.9 அப்படின்னு சொல்லி சொல்லுது. 9 into 10⁻1 வந்து 0.9. ஸோ இதில் வந்து இந்த 10 கிளாஸஸில் இதோட ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் np.argmax அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா 9, அதாவது இந்த ப்ராபபிலிட்டி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இதுதான் வந்து அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ இதோட லேபிள் வந்து நம்ம பார்ப்போம், அதுவும் 9ன்னு சொல்லுது. ஸோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம
class names of np.argmax of predictions of 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆங்கிள் பூட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ நம்ம அந்த ஆங்கிள் பூட்டையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா ஆங்கிள் பூட் தானா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா plot.figure plot.imso test images of 0 ஆங்கிள் பூட் இருக்குது பாருங்கள். ஸோ நெட்வொர்க் வந்து கரெக்டாக ட்ரெயின் ஆகிருக்கு, நெட்வொர்க் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. போன வீடியோவில் நம்ம அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணல, ஜஸ்ட் அக்யூரேசி மட்டும் பண்ணோம். ஸோ இது மாதிரி தான் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்ஃபரன்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஏஐ நோக்கிய பயணத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஏஐயில் லேட்டஸ்ட்டாக உள்ள விஷயங்கள்லாம் அப்படியே கற்றுக்கிட்டே வருவோம். அதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன்ஸ் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். பாய்.